ஹாய் வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, மட்டன் கீமா வச்சு ஒரு கோஃப்தா கிரேவி தான் பண்ண போகிறேன். மட்டன் கீமா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 3 ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரேவி செஞ்சிடலாம். 2 பெரிய வெங்காயமும், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, 4 கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து 4 பேருக்கு வரும் கரெக்டாக. பாருங்கள், இப்போ வந்து நம்ம 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லையா? ஒரு பெரிய வெங்காயமும், சின்ன வெங்காயம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் நைஸாக. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மட்டும் தனியாக வச்சுருக்கேன், அது வதக்கிறதுக்காக. இப்போ செய்கிறத பார்க்கலாம். வெங்காயம் அரைச்சிட்டு வந்துட்டேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய். நான் கொஞ்சம் கடைசியாக போட்டிருக்கேன், நான் மறந்துட்டேன், அதனால் போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு அதிகமாக வேணுனாலும் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் கடைசியாக 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, வெங்காய விழுது, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு கலந்து விட்டே இருங்க. கொஞ்சம் வெங்காயம் வறுபட்ட உடனே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவைக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு வந்து நம்ம கடைசியாக இன்னும் செக் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கோஃப்தாவிலையும் உப்பு போட போகிறோம், அதனால் வந்து உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினா விழுது வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு இதிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டு, நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுடுங்க. இது கொஞ்சம் நல்லா மசாலா வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். வந்து கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிச்சா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ வந்து ஒரு 8, 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், ஒரு 1/4 மூடி தேங்காய். இதையும் நம்ம நல்லா கொஞ்சமாக தண்ணி போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா க்ரீமியாக வரும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது ஃப்ளேம் வந்து குறைச்சே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கோஃப்தா செய்கிற வரைக்கும் இது நல்லா வெந்து இந்த எண்ணெய்லாம் பாருங்கள் மேலே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லாவே வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலா வாசனைலாம் நல்லா போய் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இந்த கிரேவி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், முந்திரி விழுது, இதை போட்டுக்கலாம். மிக்சியில் நிறைய ஒட்டியிருக்கு, கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த கிரேவி எவ்வளோ திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம கோஃப்தா செய்யலை இன்னும், அது செஞ்சு போடும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் இந்த கிரேவி. இப்போ ஃப்ளேம் வந்து நல்லாவே குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம கோஃப்தாக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து கிரேவிக்கு இவ்வளோ தான் மசாலா. இப்போ நம்ம கோஃப்தா செய்கிறத பார்க்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்கட்டும், ரொம்ப ஸ்லோவாக வச்சுடுங்க ஃபயரு. பாருங்கள், நான் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் நம்ம மட்டன் கோஃப்தாக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், 2 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். உங்களுக்கு கரம் மசாலா வேணுன்னா போட்டுக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டிருக்கேன். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு உடச்ச கடல போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சின்ன டம்ளர். நான் 150 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், பச்சை மிளகா, அப்புறம் லவங்கம், பட்டை, ஏலக்காய் இது எல்லாமே அரைச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம மட்டனோட சேர்த்து அரைக்கும்போது முழுசாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஹார்டாக இருக்கிற பொருளெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா தண்ணி போடாமல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சம் அரைப்பட்டுடுச்சு. இப்போ வந்து நம்ம உடச்ச கடல எடுத்துருக்கோம் இல்லையா, இதுவும் மசாலாவும் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பொடியாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் போதும். உப்பு வந்து நீங்கள் எவ்வளோ கைமா எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைக்கிறதுக்கு பொறுத்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. பாருங்கள், கொத்தமல்லியும் நான் இதிலே போட்டு அரைச்சிக்கிறேன். வந்து சின்ன வெங்காயமும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக மீதமாக வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கீமா போடும்போது
அது கூட சேர்த்து போட்டோன்னா கொரகொரப்பாக அரைப்படும், நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், பாதி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை வந்து முடிகிற வரைக்கும் தண்ணி போடாமல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்ட மாதிரி போட்டு அரைச்சிக்கோங்க. இதை நல்லா இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு. கொஞ்சமாக பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்குது. தண்ணி தெளித்து விட்டு நான் அரைச்சிக்கிறேன். கீமாவில் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் போட வேணாம். இந்த உடச்சக்கடல வந்து கொஞ்சம் நெய்ஸாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பாருங்கள், கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் நெய்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து கீமா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இதுலேயே. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த மட்டன் கீமா போட்டு அரைச்சோன்னா இது வந்து நல்லா கொஞ்சம் நெய்ஸாக வந்துடும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம மீத்தி வச்சுருக்கிற கொத்தமல்லி, மீத்தி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு கோஃப்தா கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் 1 கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் போடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு கோஃப்தா வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் மசாலா அரைக்கும்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போவே கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா நம்ம கீமா போட்டு அரைக்கும்போது உப்பு கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ நம்ம கீமாவும் அரைச்சிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இப்போ பால் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கோஃப்தா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. நல்லா அந்த கிரேவி ஊறி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், நம்ம அரைச்ச விழுது எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ குழம்பு வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மிக்சியில் கொஞ்சமாக பாருங்கள் ஒட்டியிருக்கு இல்லையா கீமாலாம், இது கொஞ்சமாக தண்ணி போட்டு கொஞ்சமாக அலசிட்டு நம்ம வந்து அந்த கிரேவியில் போட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. அந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும், நம்ம இந்த மட்டன் பால்ஸ் பண்ணுற வரைக்கும். பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நம்ம கிரேவியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம மட்டன் பால்ஸ் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி கடாய் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் போட வேணாம். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக பால்ஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எடுத்த 150 கிராம் மட்டனுக்கு இந்த அளவுக்கு பால்ஸ் வந்திருக்கு. இதை வந்து ஸ்லோ ஃபயர் வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு சிம்லேயே நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். போட்டோன்னே ஒரு 10 நிமிஷம் திருப்பி போடாதீங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேம் வந்து நம்ம குறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால அடி பிடிக்காது. இந்த மாதிரி கிளறி விட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்திக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நான் இந்த கோஃப்தாவை பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கிரேவியில் வேகும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அந்த மட்டனோட டேஸ்ட்டு இந்த கிரேவியில் நல்லா இறங்கும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஈடு பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இது எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு ஈடும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, இன்னொரு ஈடு கோஃப்தாவும் போட்டுக்கலாம். இதுவும் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ பக்கத்து அடுப்பில் நமக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சமாக கொதிச்சுட்டு இருக்குது. ஃப்ளேம் வந்து நான் மீடியம் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், லைட்டாக கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வேக வச்ச இந்த மட்டன் கோஃப்தாவை போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம பொரிக்கும்போது இந்த கலர் வரணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம இன்னொரு ஈடு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அதையும் இதே மாதிரி நீங்கள் ஸ்லோ ஃபயர்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளெல்லாம் அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இந்த ஈடும் வெந்தாச்சு. இதையும் நம்ம கிரேவியில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதையும் கிரேவியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயர்லேயே குக் பண்ண விடுங்க. அந்த ஜூஸ் எல்லாம் இந்த கிரேவியில் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த கோஃப்தா ஃபஸ்ட் ஈடு வெந்திருக்கு. இதையும் போட்டுக்கலாம்.
இதுவும் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் ஸ்லோ ஃபயரில். நல்லாவே இந்த ஜூஸ் எல்லாம் இந்த கிரேவியில் இறங்கிடும். ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கடைசியாக இறக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மட்டன் கோஃப்தா குழம்பு ரெடி. இது கூட கீ ரைஸ் சூப்பர் காம்பினேஷன். புலாவுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இடியாப்பம், பூரி எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாங்கள் இப்படி தான் செய்வோம். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே பாய். பாருங்கள் கீ ரைஸ் கூட பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா